ஹாய் guys, this is Niru. இன்னைக்கு நான் உங்களுக்கு சீனிச்சம்பல் பன் எப்படி செய்யறதுன்னு செய்து காட்ட போறேன். சீனிச்சம்பல் பன்னுக்கு முக்கியமானதே சீனிச்சம்பல் தான். சீனிச்சம்பல் எப்படி செய்யறதுன்னு என் சேனல்ல உங்களுக்காக நான் செய்திருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்காம விட்டிருந்தா இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காம பாருங்க. இப்ப நாங்க டோ செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்ப்போம். கோதுமை மா, பால், முட்டை, சுகர், பட்டர், இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட், சால்ட், தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அதோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கு. டோ செய்கிறதுக்கு நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் கையை யூஸ் பண்ணியும் செய்யலாம். முதல்ல நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மாவோட ஆட் பண்ணுறேன். இதுக்கு நான் 1.5 கப் ஆஃப் வார்ம் மில்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வாட்டரும் யூஸ் பண்ணலாம், பட் மில்க் யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டெக்ஸ்சரும் கிடைக்கும். இப்போ நான் மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெயையும் பட்டரையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். பால் அல்லது தண்ணி காணாட்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொள்ளுங்க, சரியான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும். நான் ஆல்ரெடி கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதில் வச்சு ஒரு 6 to 8 மினிட்டுக்கு நல்லா நீ பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மா ரெடியாக இருக்குது. இதை நான் 1.5 மணித்தியாலத்துக்கு அல்லது டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் பேப்பர் டவலால் கவர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ண விடுறேன். இப்போ மா டபுள் சைஸில் வந்திருக்குது. இப்போ நான் அதை சின்ன சின்னனா பிச்செடுக்கிறேன். இந்த மா உருண்டைகள் ஒரு 65 கிராம் to 70 கிராம் இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்தால் நீங்களும் மெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா பன்னும் ஒரே சைஸில் இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு விரும்பின சைஸில் எடுங்க. 1 கிலோ மாவில் எனக்கு பன் செய்கிறதுக்கு 23 உருண்டைகள் வந்தது. நான் பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் போர்டில் எண்ணெய் தடவிட்டு மா உருண்டையை எடுத்து அதில் வச்சு ரோலிங் பின்னால் ஃப்ளட்டன் ஆக்க போகிறேன். இப்போ நான் நடுவில் தேவையான அளவு சீனிச்சம்பலை வைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கூட வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது பேக் பண்ணும் பொழுது சீனிச்சம்பல் வழியில் வந்துடும். ஒருவேளை நீங்கள் குறைய வச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் கேப் வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பிஞ்ச் பண்ணிவிட்டு கடைசியில் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மடித்து விடுங்க. இது ஒரு குயிக்கான ஈஸியான மெத்தட். உங்களுக்கு இது முக்கோணமாக அல்லது செவ்வகமாக என்ன ஷேப்பில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஷேப்பில் செய்து கொள்ளுங்க. நான் அவனை 350 ஃபாரன்ஹைட் அல்லது 177 செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். நான் ஒரு எக் எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் மறக்காமல் அந்த எக்கில் எடுக்கிற வெடுக்க எடுத்துடுங்க, இல்லாட்டி பன்னில் வெடுக்கு மனம் அடிக்கும். இப்போ நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி எக் வாஷ் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வருவதற்காகத்தான் நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு வெஜ்ஜியாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் எக் வாஷ் பண்ணாமலும் பேக் பண்ணி எடுக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி எல்லாம் செய்யலாம். அதோடு நீங்கள் பன்னை அந்த ட்ரேயில் அடுக்கும் போது இடைவெளி விட்டுத்தான் அடுக்க வேணும், அல்லது பன் பேக் பண்ணும் பொழுது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். இப்போ நான் இதை ஒரு 30 to 35 மினிட்ஸுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் பேக் பண்ண போகிறேன். மிச்சம் இருக்கிற மா உருண்டைகளை நான் பன் ஆக்கிட்டு அதை நான் பிறகு யூஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். நீங்களும் அப்படி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முதல் ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டோவுக்கு உருளைக்கிழங்கு கறி, மீட் கறி அப்படி டிஃப்ரெண்டான ஃபில்லிங்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ சீனிச்சம்பல் பன் சுட சுட ரெடியாக இருக்குது. இது ஈவினிங்கில் நல்ல ஹாட்டான டீயோட சாப்பிட அருமையானது. இது நீங்கள் டின்னர் டைமுக்கோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ சாப்பிடலாம். நீங்கள் அவன்லேருந்து இறக்கினா அப்புறம் ஒரு 15 மினிட்ஸுக்கு ஆற விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பன் நல்லா சாஃப்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.